அன்பில் மகேஷ் மாதிரியான மனிதர்கள் எல்லாம் அமைச்சர்களா இந்த தமிழ்நாட்டு கிடைச்சது தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த மாணவர்களுடைய சாபக்கேடு. மாணவர்களுடைய விஷயங்கள அரசியல கலக்காதீங்கன்னு சொன்னீங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், கலக்க வேண்டாம். அப்படி கலக்க கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஹிஸ்டரி புக்ல தமிழர் கட்டிடக்கலைன்னு தனியா போட்டிருக்கணும். 8ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புக்ல என்ன போட்டிருக்கீங்க? தமிழர் கட்டிடக்கலைன்னு போறதுக்கு பதிலா திராவிட தமிழ். அது எங்கங்க திராவிட தமிழ், திராவிட தெலுங்கு, திராவிட இந்தின்னு இருக்கா என்ன? அது எப்படி நீங்க போடலாம்? நீங்க முதல்ல அரசியல் கலக்காம இருங்க, குழந்தைங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஹிஸ்டரினா நடந்ததை பேசணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பேசுறது இல்லை ஹிஸ்டரி, சரியா? அது மட்டும் இல்லாம 235 புகார்கள் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலியல் தொந்தரவு இருக்குன்னு சொல்லி. நீங்க எத்தனை விசாரிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வெறும் 36. மீதிலாம் என்ன? சமரசம் பண்ணிட்டு இருக்கீங்களா உட்காந்து? இனிமே இந்த மாதிரி நடக்காது, இனிமே இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோன்னு அத்தனை பேரையும் பிடிச்சி மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற. அவன் நல்லவனா இருந்தான்னா நிரூபிச்சுட்டு உள்ள வரட்டும். அவனையா நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? எல்லா ஸ்கூல்லையும் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு இருக்குல்லங்க உங்க ரூல். அது ஏங்க இன்ன வரைக்கும் ப்ராப்பரா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஒரு சிசிடிவி கேமரா பார்த்தா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், பிரச்சனை வந்துடும். அந்த பயம் தானே உங்களுக்கு. எவன் வரான், எவன் போறான், என்ன சப்ளை பண்ண, என்ன சப்ளை பண்ணலன்னு தெரிஞ்சிருங்கிற பயத்தினால தமிழ்நாடு அரசு பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கும் சிசிடிவி கேமராவை வைக்காமலும், பல இடங்கள்ல வச்சது ரிப்பேர் ஆயிருக்கு, பழுதாயிருக்கு, பரவாயில்ல விடுன்னு வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க உங்களோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் அரசியல் எல்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்ல திணிக்கலாம். நாங்கெல்லாம் ஸ்கூலை பத்தி அரசியல் பேசக்கூடாதா? 100% பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது இந்த கல்வித்துறையோட வேலை. அதை அன்பில் மகேஷ் மறந்துட்டாரா? உங்க வீட்டுல இதே பெண்கள் மேலேயோ குழந்தைங்க மேலேயோ யாராவது கைய வச்சா சும்மா இருப்பீங்களா? சமரசம் பேசிட்டு இருப்பீங்களா நீங்களா? அப்புறம் எங்க வீட்டு குழந்தை மட்டும் உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கா? 235 புகார்கள் வந்திருக்கு, அதுல 36க்கு மேல என்ன ஸ்டோரினே தெரியல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க ராஸ்கல்?